தேவா, சூர்யா. இருவருக்கும் நட்பு என்பது ஒரு உறவு மட்டுமில்ல, உயிரோட ஒரு பாகம். அவர்கள் இருவரும் நட்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பள்ளி முதல் வேலை வரை ஒன்றாகவே பயணம். விதி கூட நம்மை பிரிக்க முடியாது என்று நினைத்து கொண்டவர்கள். ஆனால் ஒரு விபரீத பழக்கம். சந்தோஷம் இருந்தாலும் குடி, சோகம் இருந்தாலும் குடி. குடிக்காமல் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார்கள். பிரியா தேவாவின் காதலி. 5 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். சூர்யா, அவனுக்கும் ஒரு கிரஷ் இருந்தாள். நாள்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அந்த காதல் ஏற்கப்படுகிறது. அந்த நாள் இரவு சிறிய செலிப்ரேஷன். குடித்துவிட்டு இருவரும் மகிழ்ச்சியிலும் போதையிலும் தள்ளாடியபடி பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அந்த வேளையில் பிரியா கால் செய்கிறாள். என்ன டியர்? சொல்லு. தேவா போதையில் பேசுகிறான். பிரியா கோபத்தில், தேவா, உன் குரல் சரியில்லை. குடிச்சிருக்கியா? எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா? பார்த்து வீட்டுக்கு சேஃபா போடா. லவ் யூ என்கிறாள் சிரித்தபடி. தேவா, சரிங்க மேடம். அதுவே அந்த இரவின் கடைசி சிரிப்பு. அவன் சாலையின் வளைவில் முந்துகிறான். அந்த யூடர்ன் தான் வாழ்க்கையின் திருப்பமாகிறது. திடீரென ஒரு விபத்து. தேவா கீழே போதையில் தள்ளாடி விழுகிறான். யாரையோ தேவா பைக்கில் மோதி இருக்கிறான். பாதி போதையில் கீழே குனிந்து பார்க்கிறான். யாருன்னு பார்த்தான் அவன் காதலி பிரியா. சாலையில் நிசப்தமாக உயிரற்ற போல் பிரியா கிடந்தாள். தேவா பதறி கண்ணீரோடு அழுகிறான். அடுத்த நிமிடம் பார்வை மங்குகிறது. போதை மயக்கம். விழிக்கிறான். ஹாஸ்பிடலில் உடல் முழுக்க காயங்களுடன் இருக்கிறான். போலீஸ் வந்திருக்கிறார்கள். ஆனால் பிரியாவும் சூர்யாவும் அவன் கண்ணிற்கு படவில்லை. மீண்டும் மயங்குகிறான். 1 வருடம் கழிகிறது. தேவா ஒரு நாள் பைக்கில் யாருக்காகவோ காத்திருக்கிறான். யாருன்னு பார்த்தால் அவன் காதலி பிரியா. இருவரும் பேசாமல் மெதுவாக பைக்கில் கிளம்புகிறார்கள். எங்கே என்று பார்த்தால் அது ஒரு கல்லறை. அங்கே தேவா அழுகிறான். டேய் சூர்யா, என்னை விட்டு ஏன்டா போன? அப்போதுதான் ட்விஸ்ட். அந்த விபத்தில் பிரியா உயிருடன் இருந்தாள். தேவாவை பார்த்து அழுது கொண்டிருந்தான். ஆனால் யாரும் கவனிக்காத பக்கத்தில் தலையில் அடிபட்டு தேவாவின் அருகில் விழுந்தவன்தான் சூர்யா. அவனது கடைசி மூச்சு. நண்பனின் அருகிலேயே பிரிந்தது கூட தெரியாமல் போதையில் தேவா இருந்தான்.